நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்ஐ ரிசல்ட் விட்டுருக்காங்க. ரிட்டன்லேருந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதாவது மொத்தமாக கிடையாது, ஜென்ரல் கோட்டாவில் யார் யார் வரலாம், அந்த கேஸ் நடந்தது இல்லைங்களா, அதில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி ஒரு 303 பேருக்கு ஃபிசிக்கலுக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. இந்த 303 பேரும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசிக்கலில் கலந்துக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா 1:5 இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுத்து ஃபிசிக்கல்லேருந்து செலக்ட் ஆகிறவங்க 1:2க்கு போயிடுவாங்க. இப்போ இந்த எஸ்ஐ ரிசல்ட் விட்டுட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கேஸ் நடந்து ஒரு 15 நாள்லேயே 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் விட்டுட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வேலையை மும்பரமாக டிஎன்இஓஎஸ்ஆர்பி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இந்த 303 பேருக்கும் ஃபிசிக்கல் நடக்கும். இதனால் அடுத்து நம்ம வரப்போகிற அந்த பிசி ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எஸ்ஐ ரிசல்ட்டு எஸ்ஐ ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்களா, எக்ஸாமு, ஃபிசிக்கலு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு எஸ்ஐ ஃபிசிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ நடக்கிற அந்த காலகட்ட கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் நடந்தது. அதனால் இது வேறு ப்ராசஸிங், அது வேறு ப்ராசஸிங் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐயில் எப்படி கேஸ் போட்டாங்களோ அதே மாதிரி பிசிக்கும் எந்த ஒரு கேஸும் வராமல் பார்த்துக்கணுன்றதுனால டிஎன்இஓஎஸ்ஆர்பி ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதனால் அதில் ஏதாவது அந்த ஒரு ரிசல்ட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரதா இருந்தால் கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா பிசி ரிசல்ட்டுமே வந்துடும். ஏன்னா இது வேறு ப்ராசஸிங் நடக்கும், அது வேறு ப்ராசஸிங் நடக்கும். ஒன்று நடக்கிறதுனால அவங்க ஒன்று தள்ளி வைக்க மாட்டாங்க. பிசி ரிசல்ட்டுமே சீக்கிரமாக இந்த மந்தில் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி இந்த எஸ்ஐ ரிசல்ட் விட்டுட்டாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசாரித்த வரைக்கும் 22, 23, 24 இந்த டேட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து போக வாய்ப்பு இல்லை. முன்னாடியே இந்த எஸ்ஐ ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு விட்டாங்க இல்லைங்களா, அதில் விடும்போதே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு விட்டு 20 நாளில் ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 20 நாளில் அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் நடக்கலை, டேட்டை தள்ளி வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 20 நாள் தள்ளி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு 1 மந்த் கேப் இருந்தது. ஆனால் இந்த ஃபிசிக்கலுக்கு பார்த்திங்கன்னா இப்போயே 22, 23 அந்த மாதிரி 20 நாளுக்குள்ளே தான் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த எஸ்ஐக்கு போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதிகபட்சம் 6 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் விடுங்க வீக்லி. இதில் செலக்ட் ஆகிருக்கிற இந்த 303 பேருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலில் 15 மார்க் கண்டிப்பாக போட்டு இன்டர்வியூவில் ஒரு 8க்கு மேலே போட்டுட்டாங்கன்னா கன்ஃபார்ம் இவங்களுக்கு வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கிட்டு ஃபிசிக்கல் நல்லா பண்ணி இன்டர்வியூ நல்லா பண்ணிங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1:5ல் இன்டர்வியூ எத்தனை பேர் போவாங்க, கிட்டத்தட்ட 303 பேர் இருக்காங்க. இதில் இன்டர்வியூ எத்தனை பேர் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 60 பேரில் போஸ்டிங் எத்தனை பேருக்கு இருக்கும், அதாவது ஓவராலாக இவங்க இன்டர்வியூ போவாங்க. இன்டர்வியூ போயிட்டு இவங்களுடைய மார்க்கும் ஆல்ரெடி இன்டர்வியூவில் போயிட்டு கட் ஆஃபில் வெளியில் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய மார்க்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் கடைசி ஓவரால் ரிசல்ட் விடுவாங்க. அப்படி ஓவரால் ரிசல்ட் விடும்போது இந்த 303 பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 30 போஸ்டிங் இருக்குங்க. எக்ஸஸாக நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது 30 போஸ்டிங் வருது. பார்க்கலாம் யாராருக்கு இந்த நல்ல வாய்ப்பு சாதகம் அமையுதுன்ட்டு. அடுத்து பிசி மாணவர்கள் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மந்தில் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம். அநேகமாக 20 தேதிக்கு மேலே வரலாம். ஆனால் ரிசல்ட் வந்துடும். ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எஸ்ஐ ரிசல்ட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் போட்டு அதில் மறுபடியும் ரிசல்ட் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐயோட இந்த பேட்சோட ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு. இதேமாரி ரீசன் பிசிக்கும் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் இருப்பாங்க. எஸ்ஐயை கம்பேர் பண்ணும்போது பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க அதெல்லாம் சரி பண்ணி கரெக்டாக ரிசல்ட்டை விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பிசி மாணவர்கள் நல்லா அதிக மார்க் எடுத்திருந்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ரொம்ப கடினமாக இருக்கும். கடினமாக இருக்குன்னா நம்ம அதை பார்க்குறத பொறுத்து தான் இருக்குது. கடினமாக இருக்கிறதும் ஈஸியாக இருக்கிறதுன்றதும். இதனால் நம்ம ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் போக போகிறோன்றதுனால அங்கே பயிற்சிகள் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.